வணக்கம். இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, அப்பதான் நீ வீட்டுக்கு போக முடியும், அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும், அப்பதான் உன்னால விளையாட முடியும், அப்பதான் உன்னால நல்லா சமைக்க முடியும், அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன், அப்பதான் உன்னால உங்க அம்மாவுக்கு கால் பண்ண முடியும், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்பதான் உன்னால கோயிலுக்கு போக முடியும். இந்த மாதிரி அப்பதான் அப்பதான் அப்பதான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுக்கு என்ன நம்ம இன்னைக்கு ஃப்ரேசல் பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? அப்பதான் உன்னால படிக்க முடியும், அப்பதான் உன்னால விளையாட முடியும், அப்பதான் உன்னால ஸ்கூலுக்கு போக முடியும், அப்பதான் உன்னால அந்த மரத்துல ஏற முடியும், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்பதான். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லாங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அப்பதான், அதன் பிறகு, அப்போதுதான், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அப்பதான், அதுக்கப்புறமா, அப்பதான், அப்போதுதான் சொல்லுவோம் இல்லைங்களா? இது மூணுக்குமே ஒன்லி தென். ஒன்லி தென்னா அப்பதான், அதுக்கப்புறமா தான், எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறமா தான் நான் வீட்டை விட்டு கிளம்புனேன் சொல்லுவோம் இல்லைங்களா? நீ நல்லா படிக்கணும், அப்பதான் உன்னால பாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பேசும்போது இந்த ஒன்லி தென் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்ப பாருங்க, அவள் கடிதத்தை கவனமா படிச்சா, அப்புறமா தான் அவ உண்மையை உணர்ந்தா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. அவ கடிதத்தை கவனமா படிச்சா, அப்புறமா தான், இல்ல அதன் பிறகுதான் அவ உண்மைய உணர்ந்தாள் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயம். அவ கடிதத்தை படிச்சது, அவ அப்புறம் உண்மைய உணர்ந்தது, எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். ஓகேவா? இதை இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்னு முடிஞ்சு போன விஷயத்தை தான் இப்ப நம்ம சொல்றோம். அவ கடிதத்தை படிச்சாப்பா, அதுக்கப்புறமா தான் அவன் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இது எப்படி சொல்லலாம்னா பாருங்க, அவள் கடிதத்தை கவனமாக படித்தாள். அதை ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அவளுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஷீ. அவளுக்கு ஷீ. நமக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றதுங்கிறது தெரியும் இல்லைங்களா? பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb to வரணும். கடிதத்தை கவனமாக படித்தாள், படிக்கிறது தான் அங்க verb. ஷீ ரெட்ன்னு சொல்லணும். இதை verb to எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? ஷீ ரெட். அவ படிச்சா. என்ன படிச்சா? கடிதத்தை. ஷீ ரெட் த லெட்டர். அவள் கடிதத்தை படிச்சா. எப்படி படிச்சா? கவனமா படிச்சா அப்படின்னு சொல்ல போறோம். she read the letter carefully. அவ கவனமா லெட்டர் என்ன செஞ்சா? படிச்சா அப்படின்னு சொல்றோம். ஓகே? she read the letter carefully. அவ கவனமா படிச்சா, அப்புறமா தான் என்ன சொல்லணும்? அப்புறமா, அதன் பிறகு அப்படின்னு தானே அர்த்தம். ஒன்லி தென். அதுக்கு தான் என்ன சேர்க்க போறோம்? ஒன்லி தென் அவ உண்மையா உணர்ந்தா அப்படிதானே சொல்ல போறோம். அவள் she she realized the truth. அவ உண்மைய உணர்ந்தாள் அப்படின்னு சொல்றோம். got it? பாருங்க, she read the letter carefully. அவ லெட்டரை கவனமா படிச்சா, only then அதுக்கப்புறமா தான் she realized the truth. அவ உண்மைய உணர்ந்தாள் அப்படின்னு சொல்றோம். இங்கேயுமே verb to தான். ஓகேவா? இது பாருங்க, இது ஒரு வகையில நம்ம ஆன்சர் பண்ணலாம். இன்னொரு வகையில நான் ஆன்சர் சொல்லட்டுங்களா? இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம அப்படியே எழுதிரும். she read. ஓகேவா? she read the letter
கேர்ஃபுல்லி. அவ கவனமா லெட்டர் என்ன செஞ்சா? படிச்சா. அதன் பிறகுதான் ஒன்லி தென். இதை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டு மெத்தட்லயும் சொல்றேன். ஒன்லி தென். ஓகேவா? she realized the she realized the truth. உண்மையை உணர்ந்தால். இது பாஸ்ட் டென்ஸ் தானே. இப்போ பாஸ்ட் டென்ஸுக்கு டிட் தானே கொஸ்டின் கேட்குற. verb did. ஒன்லி தென்னுக்கு அப்புறம் டிட் ஆட் பண்ணி சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இங்க டிட் வந்திருக்கிறதுனால நம்ம ரிலைஸ் அப்படி மட்டும் எழுதினா போதும். ரிலைஸ்டு, டி போட வேண்டாம். ஓகேவா? ரிலைஸ், ரிலைஸ். ஓகே, த ட்ரூத். அவ்வளவுதாங்க. இதுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்களா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் சென்டென்ஸ்? பாருங்க. she read the letter carefully, only then did she realize the truth. அவ லெட்டர் கவனமா படிச்சா, அதன் பிறகுதான் அவ உண்மைய புரிஞ்சுக்கிட்டா, தெரிஞ்சுக்கிட்டா, உணர்ந்தாள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க பாருங்க, இதுவும் அதே சேம் மீனிங் தான். நீங்க இப்படி வேணாலும் சொல்லுங்க, இப்படி வேணாலும் சொல்லுங்க. எப்ப சொல்லலாம் அப்படின்னா, இல்லைன்னா எதையாவது ஒரு வேய கத்துக்கோங்க. இப்படி சொன்னீங்கன்னா இது நம்ம இயல்பா சப்ஜெக்ட் வேர்பு. இது எப்ப சொல்லலாம்? நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, நம்மளுடைய தெரிஞ்ச ஃபேமிலி, நம்மளுடைய நெருங்கிய உறவுகளுக்குள்ள நம்ம இப்படி பேசலாம். இது நம்மளுடைய உயர் அதிகாரி இல்லைன்னா ரிட்டனா எழுதுறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே, காட் இட்? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒன்லி தென்னுக்கு அப்புறம் வர்றத பாஸ்ட் டென்ஸ் தானே. இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு டிட் தானே வரும் கொஸ்டின் கேட்கும்போது. அந்த டிட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்பு ஒன்ன போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இவங்க மட்டும்தான் மாறுறாங்க. ஒன்லி தெனுக்கு முன்னாடி டிட் வர போறாங்க. பாஸ்ட் டென்ஸா இருந்தா டிட் வருவாங்க, ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்ல போறோம்னா வில் வருவாங்க. ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரியுதா? இது நம்ம ரிட்டனா எழுதும் பொழுது, இல்ல நம்ம உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும் பொழுது நம்ம இப்படிதான் பேசணும். அதுதான் ஃபார்மலா இருக்கும். இது இன்ஃபார்மல். இன்ஃபார்மல்னா நம்ம நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெருங்கிய உறவுகளுக்குள்ள நீங்க இப்படி பேசிக்கலாம். நீங்க ஸ்போக்கன் தான் நம்ம கத்துக்கிறோம்னா நீங்க தாராளமா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். she read the letter carefully, only then she realized the truth. got it? next. இப்ப பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ். நம்ம 2-3 சென்டென்ஸ் பார்த்தாலும் தெளிவா பார்த்தலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, அவன் பல மாதங்கள் கடினமா படிச்சாங்க. அப்புறமா தான், அதன் பிறகுதான், இல்ல அப்பதான், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அப்பதான் அவன் தேர்வுல தேர்ச்சி பெற்றான். இதுவுமே பாஸ்ட் டென்ஸ் தான். அவன் கடினமா படிச்சான், அப்பதான் அவன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணனா அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, அவன் பல மாதங்கள் கடினமாக படித்தான். இது ஒரு சென்டென்ஸ். சப்ஜெக்ட் யாரு? ஹி. ஹி என்ன செஞ்சாங்க? படிச்சாங்க. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ஸ்டடீடு. ஹி ஸ்டடீடு. அவன் படிச்சான். எப்படி படிச்சான்? கடினமா. he studied hard. எப்ப, எத்தனை மாசமா? பல மாதங்களா? for months. for months. அவன் பல மாசமா கஷ்டப்பட்டு படித்தான். ஓகேவா? அப்புறமாதான், அப்பதான், இல்லைன்னா அப்புறமாதான், அதன் பிறகுதான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ ஒன்லி தென், இது மூணுக்குமே ஒன்லி தென் தான். ஒன்லி தென், அதன் பிறகுதான் அவன் தேர்வுல பாஸ் பண்ணனா அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகுதான் he passed. he passed the exam. இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்போக்கன்ல நம்ம இந்த மாதிரி பேசிக்கலாம் இந்த சென்டென்ஸ். ஓகே, காட் இட்? இது ஸ்போக்கன்ல ஒன்லி தென். இதுவுமே verb 2 தான், இங்கேயுமே verb 2 தான். ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்றோம். அவன் பல மாசமா கஷ்டப்பட்டு படிச்சான், அப்பதான் அவன் பாஸ் பண்ணனா. he studied hard for month, only then he passed the exam. ஓகே, இது ஸ்போக்கனுக்கு பயன்படுத்திக்கலாம். இதே ரிட்டனா இல்ல ஒரு உயர் அதிகாரிகள்கிட்ட நம்ம சொல்றோம் விஷயத்த நம்ம கன்வே பண்றோம் அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்?
இது பாஸ்ட் டென்ஸ் தானே. இந்த ஒன்லி தென் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஒன்லி தெனுக்கு பக்கத்துல டிட், அதுக்கப்புறம் ஹி, டிட் ஹி. இந்த பாஸ்டுங்கிறத பாஸ் அப்படின்னு மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். பாஸ் தி எக்ஸாம், அவ்வளவுதாங்க. இது மட்டும்தான் நம்ம ரிட்டனா எழுதும் போதும் இல்ல உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது இது மட்டும்தான் மாறும். மற்றபடி சேம் வே. ஓகே, காட் இட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். He studied hard for months, only then he passed the exam. இல்லைன்னா ரிட்டனா சொல்லும்போது எப்படி சொல்லணும்? He studied hard for months, only then did he pass the exam. Got it? Shall we go to the next sentence? இப்ப பாருங்க, முதல்ல நீ மன்னிப்பு கேள். இப்பதான் சொல்றோம், முதல்ல நீ போய் முதல்ல மன்னிப்பு கேளு, அப்பதான் அவ உன்னை மன்னிப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? முதல்ல நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்ல போறோம். பிரசன்ட்ல இப்ப நீ கேளு அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட். கண்டிப்பா நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? யூ மஸ்ட் apology. முதல்ல நீ மன்னிப்பு கேள், ஃபர்ஸ்ட். ஓகேவா? யூ மஸ்ட் apologize ஃபர்ஸ்ட். நீ முதல்ல மன்னிப்பு கேளு, அப்பதான் இல்ல அதன் பிறகுதான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? then only then, சாரி, only then, அப்பதான் அவள் உன்னை மன்னிப்பாள். மன்னிப்பாள்னு ஃபியூச்சர்ல சொல்றோம். ஓகேவா? she ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பிரசன்ட்லயும் அடுத்த சென்டென்ஸ் ஃபியூச்சர்லயும் நம்ம சொல்ல போறோம். she will forgive you. forgiveனா மன்னிக்கிறது, உன்னை மன்னிச்சிருவா அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். முதல்ல நீ மன்னிப்பு கேளு, அப்புறமா உன்னை மன்னிப்பா அப்படின்னு சொல்றோம். யூ மஸ்ட் apologize ஃபர்ஸ்ட், only then she will forgive you. அப்பதான் உன்னை மன்னிப்பா அப்படின்னு சொல்றோம். இது ஸ்போக்கன்ல சொல்றோம். இது சொல்றோம். இதே ரிட்டனா இல்ல உயர் அதிகாரிகிட்ட பேசணும்னா இந்த இடம் மட்டும்தான் மாறும். இது ரெண்டும் தான் மாறும். இதை முன்னாடி போடுங்க, இது அப்படியே பின்னாடி போடுங்க, இது அப்படியே தான் வரப்போகுது. ஓகேவா? இது ஏன்னா வேர்பு ஒண்ணு தானே, அதனால மாற போறது இல்லை. எப்படி சொல்லலாம்? உயர் அதிகாரிகள்ட்ட சொல்லும் போது இல்ல ரிட்டனா நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம்? யூ மஸ்ட் apologize ஃபர்ஸ்ட், only then will she forgive you. அப்பதான் ஒன்ன மன்னிப்பா அப்படின்னு சொல்றோம். காட் இட்? புரியுதுங்களா? இல்ல ஸ்போக்கன் மட்டுமே போதுங்க அப்படின்னா நீங்க இதை போட்டு குழப்பிக்க வேணாம். நம்ம நார்மலா எப்படி சொல்றோமோ சப்ஜெக்ட் வேர்பு வச்சு சொல்லிக்குவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அவ கவனமா கவனிச்சாங்க, அப்பதான் அவ பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றோம். புரிந்து கொண்டாள். ரெண்டுமே பாஸ்ட். அவ கவனமா கவனிச்சதும் பாஸ்ட் டென்ஸா, அவ புரிஞ்சு கொண்டதும் முடிஞ்சு போன விஷயம்தான். ரெண்டுமே இப்ப முடிஞ்சு போன விஷயத்த பேச போறோம். அவள் கவனமா கவனித்தாள். எப்படி சொல்லலாம்? she, கவனிக்கிறது அங்க verb. she listened. லிசன்னு சொல்லுவோம், verb ஒன்னு. அது கூட நம்ம ed ஆட் பண்ணிக்கிறோம், verb 2. ஓகேவா? she listened. அவ கவனிச்சா. எப்படி கவனிச்சா? கவனமா கவனிச்சா, கேர்ஃபுல்லி. she listened carefully. அவ கவனமா கவனிச்சா, அப்போதுதான் இல்ல அதன் பிறகுதான், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. only then, எது சொன்னாலும் அதுக்கு only then தான். only then, அதன் பிறகுதான் அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றோம். only then she understood. she understood, அவ புரிஞ்சுக்கிட்டா. இது verb 2. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறது verb 1, அண்டர்ஸ்டுட்ங்கிறது verb 2. எதை புரிஞ்சுக்கிட்டா? பாடத்தை. she understood the lesson. ஓகேவா? அவ்வளவுதாங்க. பாருங்க,
அவ கவனமா கவனிச்சா அதன் பிறகுதான் அவ பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றோம். She listened carefully, only then she understood the lesson. Okay, got it? இது நம்ம ஸ்போக்கன்ல சொல்றது. இதையே நம்ம ரிட்டனா சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? இது எல்லாமே இது வரைக்கும் அப்படியே தான் வரும். இவங்க தான் மாறுவாங்க. ஓகேவா? இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குங்கிறதுனால இந்த ஒன்லி தென்னுக்கு பக்கத்துல டிட் சேர்க்கிறோம், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் வேர்ப் ஒன்று சேர்க்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். இது ரிட்டனா உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது இது நம்ம ஸ்போக்கன்ல தாராளமா பயன்படுத்திக்கலாம். She listened carefully, only then she understood the lesson. Okay, got it? Shall we go to the next sentence? நீ என்கிட்ட பேசு, அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்றோம். நீ என்கிட்ட பேசு, அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன். நீ என்கிட்ட பேசு, இல்லை நீ என்கிட்ட பேச வேண்டும், என்ன வேணும்னு சொல்லிக்கோங்க. யூ மஸ்ட், என்கிட்ட பேசினாதான் நான் உன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்ல போறோம். யூ மஸ்ட் ஸ்பீக். யூ மஸ்ட் ஸ்பீக், நீ கண்டிப்பா பேசணும். யாருக்கிட்ட? என்கிட்ட. யூ மஸ்ட் ஸ்பீக் டு மீ, நீ என்கிட்ட பேசு, அப்பதான். ஒன்லி தென், அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன், பேசுவேன் சொல்றோம் இல்லைங்களா? ஃபியூச்சர்ல நான். ஐ வில் ஸ்பீக், ஐ வில் ஸ்பீக் டு யூ, நான் அப்பதான் உன்கிட்ட பேசுவேன். ஓகேவா? காட் இட்? இது ஸ்போக்கன்ல. யூ மஸ்ட் ஸ்பீக் டு மீ, ஒன்லி தென் ஐ வில் ஸ்பீக் டு யூ, நான் அப்பதான் உங்ககிட்ட, நீ என்கிட்ட பேசினாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். பேசினாதான் அப்படின்ல, நீ என்கிட்ட பேசு, அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். யூ மஸ்ட் ஸ்பீக் டு மீ, ஒன்லி தென் ஐ வில் ஸ்பீக் டு யூ. இதே ரிட்டனா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? இதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஒன்லி தென்னுக்கு அப்புறம் வில் ஐ ஸ்பீக் டு யூ, அவ்வளவுதாங்க. நீங்க இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலதான் சொல்றேன். ஓகேவா? நிறைய பேர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க, இல்லை ஒரு பெரிய கம்பெனி, இல்லை ஏதோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்க ரிட்டனா இல்லை உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க இப்படிதான் பேசணும். நீங்க தெரிஞ்சுக்கிங்க, ரெண்டு வேயும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்போக்கன் மட்டும் போதும்னா இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் இட். நெக்ஸ்ட். இப்ப பாருங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறமா தான் நாங்க படிப்போம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறமா நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறோம். இது எப்படி சொல்லலாம்? நீங்க முதல்ல சொல்லுங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறமா நாங்க படிச்சுக்கிறோம், படிப்போம் அப்படின்னு சொல்றோம். யூ சே ஃபர்ஸ்ட், நீ முதல்ல சொல்லு. யூ சே ஃபர்ஸ்ட், நீ முதல்ல சொல்லு. ஒன்லி தென், அதுக்கப்புறமா நாங்க படிக்கிறோம். we will study. okay, got it? இது ஸ்போக்கன்ல. இதே ரிட்டனா இருந்தா என்ன சொல்லுவோம்? யூ சே ஃபர்ஸ்ட், ஒன்லி தென் வில் வி ஸ்டடி. அவ்வளவுதான். அந்த வேர்பை, அதாவது ஆக்சிலரி வேர்பை ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வேர்பை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சது. ஓகேவா? இது ஸ்போக்கன், இது ரிட்டன். யூ சே ஃபர்ஸ்ட், ஒன்லி தென் வி வில் ஸ்டடி. யூ சே ஃபர்ஸ்ட், ஒன்லி தென் வில் வி ஸ்டடி. ஓகே, ஸ்போக்கன்ல ஒரு மாதிரி சொல்லுவோம், ரிட்டனா ஒரு மாதிரி. உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஒன்லி தென்னை பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தலாம், ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தலாம், ஃபியூச்சருக்கும் பயன்படுத்தலாம். தனித்தனி வீடியோவா அடுத்து பார்க்கலாம். இந்த ஒன்லி தென்னை இப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.